இது தில்லாலங்கிரி டெண்டர்ன்றது. பிஆர்ஆர் ரோட்ஸை ஐஆர்ஆர் ரோட்ஸை கொண்டு போய் பிஆர்ஆரில் சேர்த்துறது. பிஆர்ஆரில் கிளாஸ் 1 முதல் ஒப்பந்த தகுதிக்காரங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும். அதில் பேவர் வச்சுருக்கானா, அது வச்சுருக்கானா, இது வச்சுருக்கானா, 9 மீட்டர் அகலத்தில் இருக்கணும். 6 மீட்டர் அகலத்தில் இருக்கிற பேவர் மிஷின் வச்சுருக்கவங்களா தான் இன்னர் ரிங் ரோட்ஸில் செய்ய முடியும். இவங்க ஒரு பேக்கேஜ் வச்சுட்டாங்க. சென்னை மாநகராட்சியில் மொத்தத்தில் ஒரு 500 ஒப்பந்தக்காரர்கள் எல்லா தொகுதியிலும் இருப்பாங்க. பேக்கேஜின்ற முறையில் வந்துடுச்சு. இன்னும் சுடுகாடுக்கு வெட்டியாக வேலை செய்கிற பராமரிப்புக்கு தான் பேக்கேஜ் டெண்டர் கொண்டு வரல. சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அம்மா உணவு விடுதி 300 அம்மா விடுதிக்கு ஒரே பேக்கேஜ் டெண்டர், ஒரே ஒப்பந்தக்காரர். 200 வார்டுகளில் சுமார் ஒரு 600-700 பார்க்குங்களுக்கு மெயின்டெனன்ஸு, வாட்ச்மேன் எல்லாத்துக்கும் சேர்த்து 3 பேக்கேஜ், 3 மண்டலம் வரைய 3 பேக்கேஜ், தெருவிளக்கு பேக்கேஜ். கடைசியில் ஐஆர்ஆர் ரோடு, இந்த சின்ன சின்ன கான்ட்ராக்டுக்காரங்க செய்கிற ரோடெல்லாம் பிஆர்ஆரில் சேர்த்து ஒரு 25-30 கான்ட்ராக்டுக்காரங்க மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ். இப்படி எல்லாமே பேக்கேஜாக சென்னை மாநகரத்தில் போயிட்டா சின்ன கான்ட்ராக்டுக்காரங்களாம் என்ன ஆகும்? அதுக்குத்தான் சொன்னேன், திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி அரசாங்கம், அந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. ஒட்டுமொத்த அதிகாரிகளும் திமுக ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணுறான். திமுக ஆட்சியினுடைய பிடியே அதிகாரிங்க பிடியில் இருக்கு. மொத்த டெண்டர் வைக்கிறோம், யாரண்டா வைக்கிறீங்கன்னு கேட்டால் விசாரிக்க போனால் எல்லாம் நேரு அமைச்சருடைய இலாக்கா. அவங்க யாருக்கு வேலை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. அமைச்சரையே பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்களே கான்ட்ராக்டுக்காரங்கன்னா, அது எதுக்கு ஆள் நியமனம் பண்ணி வச்சுட்டாங்க? அவர் முதல்வரோட சுற்றுப்பயணத்தில் இருப்பார், அதனால் அவரை பார்க்க முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. ஒரு விதத்தில் உண்மைதான். திருச்சி மாநகரில் தம்பி உதயநிதி ஸ்டாலினும் சரி, தளபதியும் சரி, அவருடைய போட்டோ தான் சிஎம் மாதிரி இருக்கும். திருச்சி மாநகரில் அன்பில் பொய்யாமொழி போட்டோ கூட கிடையாது, தளபதி போட்டோ கிடையாது, உதயநிதி போட்டோ கிடையாது. அப்படியே ஒரு கொடி கட்டி ஒரு கோட்டையை உருவாக்கிட்டு இருக்காங்க எல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம். அதாவது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்கள், துரிதமாக போய் செட்டில் ஆக வேண்டிய திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்கிறது உள்ளாட்சி நகராட்சி துறை தான். 2வது சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறை அமைச்சர் தற்போது அமைச்சராக தளபதியால் நியமிக்கப்பட்டாலும் பம்பரமாக வேலை செய்கிறார். சென்னையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுங்கெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஈக்குவலாக இலவச ட்ரீட்மெண்ட் பார்த்து, அந்த காலத்தில் எம்ஜிஆர் வெளிநாட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்த ட்ரீட்மெண்ட்டு ஏழை ஜனங்களுக்கு கிடைக்கணும்னு உற்பத்தி பண்ணத்தான் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி. அது ஒரு தனி கதை, அது பின்னாடி வருவோம். ஆனால் இன்னைக்கு உடல் சரின்னா உடனடியாக மாத்திரை, டயாலிசிஸ், கேன்சர் மருந்து, ஹார்ட் அட்டாக்கு எதுவாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு துரிதமாக கிடைக்குது. அதே மாதிரி அந்த தெருவில் இருக்கிறவன் ஒரு நாளைக்கு 10 வாட்டி நடக்கிறாங்க குடும்பமே. அந்த ரோடு சரியில்லைன்னா யாருக்கு கெட்ட பேர்? சம்பந்தப்பட்ட ஆட்சிக்கு தான் கெட்ட பேர், அதிகாரிகளுக்கு இல்லை. ஆனால் பண்ணுறது பூரா அதிகாரிங்க. ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தக்காரங்களுக்கு வேலையை கொடுத்துட வேண்டியது, அவன் என்ன ரோடு போடுறான், ஏது ரோடு போடுறான்னு தெரியாது. எல்லா அதிகாரிகளும் சதி. ஆமாம், தலைவர் தளபதி இன்னைக்கு முதல்வராக இருந்து பம்பரமாக சுத்துற. அன்னைக்கு எமர்ஜென்சியில் மிஸ்ஸா காலத்தில் உள்ளே இருந்தார். தளபதி எமர்ஜென்சி காலத்தில் மிஸ்ஸாவில் உள்ளே இருக்க சொல்ல துர்கா ஸ்டாலின் வயத்தில் கருவா உருவானவர் தான் உதயநிதி. அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு பதவி அனுபவிக்கிறதுல தப்பு கிடையாது. எந்த விதமான தியாகமும் செய்யாமல் ஜெயிலுக்கெல்லாம் போகாமல் இந்த அதிகாரிங்க அடிக்கிறாங்க பாருங்க கொள்ளை. கொஞ்சம் நெஞ்சமான கொள்ளை இல்லை, அத்தனை கொள்ளைக்கும் கதாநாயகன் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ராஜேந்திரன், எஸ்சி விக்டர். இவங்க வீட்டுங்களில் அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சா
சுமார் 20 கோடிக்கு மேல விக்டர் சேர்த்திருக்காராம் பணம். தலைமைச் செயலாளர் ராஜேந்திரா 50 கோடிக்கு மேல சேர்த்திருக்காராம். ஒரு ஓஏ டிரான்ஸ்ஃபர்னாலும் சரி, ஒரு செக்ஷன் மேனேஜர் டிரான்ஸ்ஃபர்னாலும் சரி, லிமிடேஷன் கண்ட்ரோல்னாலும் சரி, இந்த கான்ட்ராக்டுக்காருக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்தாலும் சரி, இப்படி பல கோடி சம்பாதிச்சிருக்காங்க. இதுக்கு பல ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க இதுக்கு மொட்டை கையெழுத்து போட்டுங்கிறாங்க. ஏன் அதிரடி நடவடிக்கை எடுப்பேன், எல்லாரையும் ரெவன்யூல அதிகாரிகளை எல்லாரும் தூக்கில் தொங்க விட்டுருவேன், சுட்டுருவேன்னு சொல்ற குருபரன் மொத்தத்துக்கும் உடனே இருக்காரு. அப்ப இவர் என்ன சொல்லுவீங்க?